அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை உடலினை உறுதி செய். உடலினை திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உண்மையை எடுத்துக் கூறும் ஒரு நெகிழ்ச்சியான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். வேல்மதிபுரம் என்னும் ஊரில் சஞ்சய் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலி, ஆனால் தனது உடல்நலத்தைப் பற்றி கவலைப்படாதவன். நேரம் தவறிய உணவு, தாமதமாக தூங்குதல், உடற்பயிற்சியின்மை போன்ற காரணங்களால் உடல் பலம் இழந்து அடிக்கடி சோர்வாகவே இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்தது. ஆனால் உடல் சோர்வால் அவனால் நேர்காணலில் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை. அப்பொழுது அவனுடைய தந்தை சொன்னார், மகனே, உடல் உறுதியில்லாமல் எந்த இலக்கும் அடைய முடியாது. அந்த வார்த்தைகள் சஞ்சயின் மனதை மாற்றின. தினமும் காலையில் நடைபயிற்சி, ஆரோக்கியமான உணவு, நேரம் தவறாமல் தூக்கம் இவற்றை பழக்கமாக்கினான். சில மாதங்களில் அவன் உடலும் மனமும் உறுதியானது. பின்னர் வந்த வேலை வாய்ப்பில் அவன் வெற்றி பெற்றான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: உடல் ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம். இன்று உடலுக்கு கொடுக்கும் கவனம் நாளைய வெற்றிக்கு வழியமைக்கும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.